ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, சரி நான் வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 90 டேஸ் சேலஞ்ச் வந்து எனக்கு நானே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து கொஞ்சம் அதிகமாகவே வெயிட் போட்டேன். ஸோ அதனால் வந்து ஒரு 90 டேஸ் சேலஞ்ச் எனக்கு நானே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். என்னோடய மெயின் கோலாக வந்து வெயிட் லாஸ் இருக்க போது மசில் பில்டிங் லைட்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய பிளானை வச்சுட்டு இந்த வீடியோவை நான் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து செல்ஃப் ரெக்கார்டுக்கும் பண்ணுறேன். என்னோடய பாடி எப்படி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நானே பார்க்குறக்கும் ஸோ உங்களுக்கும் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் வந்து 19. ஸோ ஒரு 90 டேஸ் கழித்து அந்த வீடியோ பார்ப்பீங்க. இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் வந்து இந்த வீடியோ என்னோடய பாடி வெயிட்டோட ஸ்டேட்டஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதையும் பாருங்கள். ஃபுட் வந்து எப்படி எடுக்கலான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் போக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ என்னோடய ஃபுட்டு வந்து இன்டேக் வந்து கலோரி டிஃபிசிட் தான் இருக்க போகுது. அதனால் ஸ்பெசிஃபிக் ஃபுட் இல்லாமல் கரெக்டாக கால்குலேட்டும் பண்ணாமல் ஒரு நார்மலாக ஒரு ஜென்ரலாக வந்து சரி ஃபிட்னஸ் பண்ணணும், அளவாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலை வச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் உள்ள பர்சன் வந்து எப்படி பாடி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுது, ஸோ எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பண்ண போகிறேன். அதை தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. எதுவுமே கால்குலேட் பண்ணி சாப்பிடாமல் அளவாக ஒரு பவுல் வச்சுட்டு அந்த பவுலில் ஒரு ரைஸ், குறிப்பிட்ட அளவுக்கு ரைஸ் ப்ளஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கிராம்ஸ் சிக்கன்ஸ் ஃபுட்டும் சாப்பிட்டு ப்ளஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துகிட்டு அப்படியே இதை வந்து கண்டினியூ பண்ணுற போகிறேன். முடிஞ்சால் நான் சாப்பிட்றதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் எப்போயுமே என்னோடய வீடியோ சொல்கிறது தான். இதை பார்த்து நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. இது நான் பர்சனலாக பண்ணுறது. இதுலேருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ரெஃபரன்ஸ்க்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா தெரிஞ்ச டயட்டிஷியன் இல்லை வந்து ட்ரைனர்கிட்ட இல்லை வந்து டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறதுனா ஃபாலோ பண்ணுங்கள். ஜஸ்ட் என்னோடய பாடி எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுன்னு பார்க்குறக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காமிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 19, 2024. ஸோ இன்றைக்கி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணுறேன். அதே மாதிரி முடிஞ்சால் வீக்லி ஒன்ஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா 90 டேஸ் ஆஃப்டர் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். என்னோடய ஒர்க் அவுட் ஸ்கெடியூலும் நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணுறேன்றதையும் அப்படியே நான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே வரேன். ஸோ எனக்கு வந்து கோல் வந்து வெயிட் வந்து கம்மி பண்ணணும், மசில் கொஞ்சம் வந்து டியூனிங்காக இருக்கணும், பார்க்குறக்கு கொஞ்சம் மசில் வந்து நல்லா இருக்கணும், ஷர்ட்ஸ் போட்டால் கொஞ்சம் அழகாக தெரியணும். இதுதான் என்னோடய பேசிக் கோல். ஸோ இதை கோலாக வச்சுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். உங்களுக்கு அதே தான் காமிக்க போகிறேன். அதேமாதிரி நான் வெயிட் அதிகமாகலாம் தூக்கி ஒர்க் அவுட் பண்ண மாட்டேன். என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த மேக்ஸிமம் வெயிட்டில் இன்ஜுரி ஆகாமல் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் என்னோடய கோலாக இருக்குது. இது எல்லாமே சேர்த்து தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, இன்றைக்கி வந்து வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி 2-3 வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம். பட் அச்சீவ் பண்ண முடியலை. கண்டிப்பாக இந்த வாட்டி அச்சீவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மனசில் தோணுது. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி வீடியோ வந்து நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணிருக்கேன். பட் 2 or 3 டேஸ்லேயே வந்து அது பண்ண முடியாமல் போச்சு. சரி திருப்பியும் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க பார்க்கலாம் என்னோடய வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டேட்டுக்கு எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி டேட்டுக்கு வந்து என்னோடய வெயிட் வந்து 80.2 இருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே இந்த ஜேர்னியில் நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னோடய வெயிட் வந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது. நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி 90 டேஸ் அப்புறம் என்ன வெயிட் இருக்குன்றதும் பார்க்கலாம். ஸோ இன்பிட்வீன் வீக்லி இல்லைனா மந்த்லி வைஸ் என்னோடய வெயிட்டும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபிட்னஸ் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், நிறைய வந்து ஃபுட் ப்ளாக்ஸ் இது எல்லாமே நம்ம சேனலில் வரும். ஓகே, மீதியை வந்து இந்த வீடியோவில் அப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் ஒர்க் அவுட்டை. ஸ்டே டியூன்.